யூடியூப்ல ஒரு 20,000 பேர் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட காசை ஃபுல்லா கறந்துட வேண்டியதா சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு போயிடலாம். ஆனா மக்களுக்கு உண்மையா இருக்கணும், மக்களுக்கு உண்மையான ஜோசியம் என்ன, அதுல இருக்கக்கூடிய உண்மை பொய் என்ன அப்படிங்கிறது பிரிச்சு கரெக்டா சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு தொழிலை கையில வச்சுக்கிட்டு இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு நான் ஜோசியம் பார்க்க போறேன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒருத்தர் இருக்காங்க. உழைக்க தெரியாத ஒரு ஆளா தான் கண்டிப்பா இருப்பான். அது யாருன்னா அது நான் தான். உழைக்க தெரிஞ்சவங்களும் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு சனி வந்து உத்தமர் வல்லவர் சொல்லிட்டு இருக்காங்க. உழைக்க தெரியாத நான் தான். சனியோட கேரக்டர் இது கிடையாதுங்க. சனி வந்து ஒரு கெட்ட கேரக்டர், பட் ஒரு ஆதிபத்திய பலங்க நல்லபடியா செய்வாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், உண்மை அப்படிங்கிற விஷயம் காற்று, மழை, வெள்ளம், புயல் இதெல்லாம் அணைக்கப்படும் தான். பட் ஒரு நாள் மலை மீது தீபமாய் அது ஒளிரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த தேசத்துல நியாயம் எங்கேயாவது ஓரத்துல கால் இன்ச்சு பாக்கி இருந்தாகணும். அதை தோண்டி எடுக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. அதே போல இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் சொல்ல வரல. ஏன்னா நான் கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். பட் உண்மையான ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாச்சுல, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையான விஷயத்த சொல்றது கூட இங்க வந்து என்ன சொல்றது, சொல்ல விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாதுல்ல. யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே முடிவு பண்ணிட்டீங்க.